ஏங்க உங்க அம்மா எது வரைக்கும் இங்க படிச்சிருக்காங்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? இல்ல ஆவுனா சொலவட போட்டு பேசுறாங்களே அதான் கேட்டேன். நீ வேற, எங்க அம்மா என்னத்த படிச்சது? ஏய் ஏய் பரமு, இரு இரு இரு, இதெல்லாம் நீயே எடுத்து வைக்கிற. இரு இரு வர. ஏய் முத நீ உட்கார். இருக்கட்டுங்க. ஏய் நான் சொல்றது கேளு, முத நீ உட்கார். இந்த மாதிரி சமயத்துல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ உட்கார், நான் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ சொல்லு, எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். ஏங்க ஆனா உங்க அம்மா பேச்சு வாக்குல அவங்களே சொன்னாங்க மார்க்கெட்ல கீரை வித்தேன்னு. கீரை விக்கிறதுக்கு படிப்பு எதுக்கு? பரமு அதை விடு, இப்பதான் நம்ம தனியா வந்துட்டோம்ல, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்க, நாம தனியா வந்தது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனா உங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏய் நீ என்ன சொல்ற பரமு? அக்கா போகும்போது நம்மள போன்னு சத்தம் போட்டாங்கல்ல. அட போங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா பசப்பு. உங்க அம்மா பெரிய நடிப்புக்காரிதான். நடிப்புக்காரியா? ஏய் நீ என்ன சொல்ற பரமு? ஆமாங்க, நாம போகும்போது உங்க அம்மா தவ்வாட்டம் போட்டாங்களே, அது எதுக்குன்னு தெரியுமா? போறவ போன்னு சொன்னா நாளைக்கு பெத்த மகன் போறான், இவ ஒண்ணுமே பேசாம கல்லு குண்டு கணக்கா நிக்கிறாங்கன்ட்டு ஊராளுகெல்லாம் பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த தவ்வாட்டம். ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கொண்டாட்டம். என்னது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கொண்டாட்டமா? ஆமாங்க, நான் எங்க அக்கா மாதிரி எல்லாம் கிடையாது. வாய முடிட்டு சும்மா போக மாட்டேன். அவங்க ஒண்ணுன்னா நான் ரெண்டும்பேன். இவ பதிலுக்கு அங்க சவுண்ட் விட ஆளே இல்ல. இனி அந்த வீட்ல உங்க அம்மா ராஜ்யம் தான். ரொம்ப குஷியா இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் நாங்க இருந்து உங்க அம்மா ஏதாவது எக்கு தப்பா பேசி இருந்துச்சு, எனக்கு இல்லாத கோபம் எல்லாம் வந்திருக்கும். அப்படியே பேசின வாய டர்ன்னு கிழிச்சிருப்பேன். அட என்ன பரமு நீ? எங்க வீட்டுலதான் ஏகத்துக்கும் பிரச்சனை. தண்ணி கொடுத்தன வேணா அது இதுன்னா உங்க வீட்டுல சப்போர்ட்டுக்கு வர வேணா? பால் காய்ச்சிரும், சரி வாங்கன்னு போய் கூப்பிட்டா வயிறு முட்டை அட்வைஸ். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம என்ன அவங்க வீட்டுல அறிவுரையா கேட்க போனோம்? சரி ஒரு இடத்துல தான் இப்படின்னா இன்னொரு இடத்துல இப்படியா? பாரு, நாம என்னவோ லோ மேரேஜ் பண்ண மாதிரி நாமளா வீடு பார்த்து நாமளா பொருள் எடுத்து வச்சு மனுஷனுங்களா அவங்க? இல்லங்க, அவங்க எல்லாத்துக்கும் நம்மள கண்டா இளக்காரம். என்ன சொல்ற பரமு? அவங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு தெரியுமா? சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்ற நினைப்புதான். ஆனா ஒண்ணுங்க, நாம கொஞ்சம் சறுக்கணும், கெக்கலி போட்டு சிரிப்பாங்க. ஏன் அந்த மகேஷ் கார் வாங்கி பழைக்க போறா தெரியும்ல? அது கார் வாங்கட்டும் இல்ல இந்த கட்ட வண்டி கூட வாங்கட்டும், அதுல நமக்கு என்ன? நம்ம பொழப்பு பயங்கரமா ஓடும் பரமு. சரிங்க, இப்போ உங்க மனசுல என்ன தொழில் பண்ணலாம் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன்னா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு பரமு. என்னங்க சொல்றீங்க? ஆமா பரமு, நம்ம கூட வந்து சாமான இறக்கி வச்சுட்டு போனானே, அவன் கூட கூட்ட சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு இருக்கேன். அடி என்னங்க நீங்க, அவ என்னமோ புழுக்க வேலை செய்யற மாதிரி இருக்கான், நீங்க என்னடானா அவனை போய் தொழில கூட்டு சேர்க்க போறேன்னு சொல்றீங்க? என்ன பரமு இப்படி பேசுற? உனக்கு அவ யாருன்னு தெரியுமா? அந்த கேக்க ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல, அந்த ஓனரோட மகன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு பெரிய இடத்துக்காரனா இங்க நமக்கு வந்து புழுக்க வேலை செஞ்சிட்டு இருந்தா? என்ன பரமு மறுபடியும் அதே சொல்ற? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்காக தான் அவன் இத்தனை நமக்கு செஞ்சான். இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவங்க கிட்ட காசை பிசினஸ்ல போட்டு ஒரே வாரத்துல 65,000 எப்படி சம்பாரிச்சேன்? எல்லாம் அவனோட உதவினாலதான். ஏங்க உண்மையாதான் சொல்றீங்களா? அப்புறம் நான் போயா சொல்றேன்? நமக்கு மெயின் பிசினஸே அதான். அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், போட்ட 1 லட்சத்துக்கு ஒரு வாரத்துல 65,000 ரூபாய் காசு வருதுன்னா பிரிச்ச சொத்துல முக்காவாசி இதுல போட்டோம். இன்னும் 2 மாசத்துல நாம தான் பெரிய ஆளு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு பால் காய்ச்ச கூப்பிட்டப்ப பேசின எங்க வீடும் உங்களை வேண்டான்னு சொன்ன உங்க வீடும் மூக்கு மேல விரல வைக்க இல்ல காலையே வச்சு பாக்கும். இதே ஊர்ல இருக்கிறதுல பெரிய இடமா ஒண்ணு வாங்கி வீட்டை அப்படியே மாளிகை மாதிரி கட்டணுங்க. ஆமா பரமு, சும்மா விடக்கூடாது. கேவலம் அந்த 1 லட்சம் ரூபாய்க்காக அந்த முழியாங்கண்ணி மகேஷ் நாராவாய் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுனா தெரியுமா? ஆமாங்க, எனக்கே உள்ள கொதிச்சு போய் தான் இருக்கு. அந்த இந்தான்னு புடிச்சு ஆட்டி விடலான்டா இருந்துச்சு. வேண்டாம், நிலைமை சரியில்லைண்டா அமைதியா இருந்தேன். விடுமுட்டையில பரமு, காரே சொந்தமா வாங்கலாம். ஆனா அவங்கள மாதிரி சவாரி கொண்டு வாங்க போறது இல்ல. என்னங்க சொல்றீங்க?
காரா? அப்புறம் என்ன சும்மாவா? நீ என்ன சொன்னீங்க மாளிகை மாதிரி வீடு கட்டணும்னு? அவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டு முன்னாடி கார் நிக்கலன்னா நல்லாவா இருக்கும்? இதுக்கும் மேல என்கிட்ட ஒரு பக்கா பிளான் இருக்கு. அன்னைக்கு தொழில் விஷயமா கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு நாயை பார்த்தேன். அது என் இடுப்புல இருந்துச்சு பரமு. அதே மாதிரி ஒரு நாயை வாங்கி வீட்டுல விடணும். ஏங்க அவ்வளவு பெரிய நாய் நமக்கு எதுக்குங்க? என்ன பரமு என்ன சொல்ற? நம்ம ஊர்ல திருட்டு பசங்க அதிகமாயி போச்சு. நம்ம சமாளிச்ச காசை பத்திரப்படுத்த வேணாம்? ஏங்க அத பேங்க்ல போட வேண்டியதானே? பரமு கொஞ்சம் கூட விவரம் எல்லாம் பேசுற. எல்லாத்தையும் பேங்க்ல வச்சா அப்பப்ப நீ போட்டு பாக்கணும்னு நினைச்சா பதக்கம் செயின் மோதிரம் புல்லாக்கு இதோட நம்ம எங்க வைப்போம்? பேங்க் போய் அதெல்லாம் அப்பப்ப எடுத்துட்டா வருத. ஆமாங்க நான் அத மறந்தே போயிட்டேன். பாரு பரமு நம்ம இந்த ஊர் மிச்சம் நம்ம வாழணும். வாழ்ந்து எல்லாம் முன்னாடி காட்டணும். ஆனா ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு அந்த சம்பந்த பையன் வந்தா நாயை விட்டு அவனை கடிக்க விடணும். அதுக்கு எதுக்குங்க நீங்க? நானே அவுத்து விட்டுருவேன். சரியா சொன்ன பரமு. உள்ள அவன் காலை வச்சதும் அப்படியே பாஞ்சி அவன் காலை பிடிச்சு அப்படி கடிக்கணும். என்னங்க எந்திரிங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எந்திரிங்க. எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. நான் என்ன கேனச்சியா? இல்ல எங்க குடும்பமே கேன குடும்பமா? என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள்ள வதக்குன்னு தின்னுட்டு இருந்தவ இப்ப திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தோணுதா? சொன்னியே பசி வந்தா எல்லாம் பறந்து போகும்னு சொன்னல, உண்மைதான். உங்ககிட்ட பேசுறதுக்கு தெம்பு வேணும்ல, அதனாலதான் எதையும் கண்டுக்காம நான் சாப்பிட்டு இருந்தேன். 2 நாள் கொலை பட்னி. எங்க வீட்டுல ஒரு வேளை நான் சாப்பிடலனா கூட, இல்ல சரியா சாப்பிடலனா கூட எல்லாரும் அப்படியே துடிச்சு போயிருவாங்க. ஆனா நீ ராணி மரியாதை இல்லாம. உனக்கு என்ன மரியாதை? உன்னை நம்பி வந்தவளை பட்டினி போட்டு ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதா? காஞ்ச தோசையா? தெரியாத வீட்டுல போய் பாத்திரம் வாங்கணுமா? இதுல ஆபீஸ்ல டென்ஷன். கடைசியில தண்ணி அடிச்சிட்டு தனியா கொஞ்ச சாப்பிட்டு இருக்கல்ல. நீ தண்ணி அடிச்சா அந்த வாடை எங்களுக்கு தெரியாதா? இல்ல வேலை டென்ஷன். அதான் டென்ஷனா குடிக்கணுமா? அப்போ நம்மள நம்பி வந்த பொண்டாட்டி 2 நாள் பட்டினியா தனியா டென்ஷனோட இருப்பாளே, அவளுக்கும் சேர்த்து நம்ம தண்ணி வாங்கிட்டு வருவோம் நினைச்சு நீ வாங்கிட்டு வந்திருந்தனா நானும் உன் கூட சேர்ந்து குடிச்சிருப்பேன்ல. என்னமோ காரக்குடியில நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என் பப்பா மேல சத்தியம்னு சொன்ன. அப்போ அது பொய் தானே? ஆமா, நீ ஏன் பொய் சொல்லணும்? பேசு பேசு. ஏன் உம்முன்னு இருக்க? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி கத்துற? என்ன பண்ற? சத்தம் போடாம அடக்க ஒடுக்கமா இருந்தேன்னா அமைதியா பேசி நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம். நான் யாருக்கு போன் பண்ண போறேன் சொல்லு. உங்க வீட்டுக்கு இல்ல. என் அப்பாவுக்கு இல்ல. வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு.